முறை வெள்ளியால் ஏதாவது செய்ய வேண்டும். சரி, எனக்கு புரிஞ்சது. பிரச்சனை இல்ல செல்லமே. நமக்கு இந்த பழக்கூடை இருக்கிறது. நான் அவற்றை எவ்வாறு சுழற்றுவது என்று தெரியும். இல்ல, உனக்கு தெரியாது. ஐயோ பாட்டிஷ், நான் இன்னும் பயிற்சி செய்வேன். முதல் எனக்கு ஒரு ஆப்பிள் தேவைப்படும் மற்றும் இந்த அழகான குச்சியை உள்ளே வைக்கப் போகிறோம். பின்னர் இதையெல்லாம் இந்த அழகான வெள்ளி சாக்லேட்ல வைக்கிறோம் மற்றும் மேலே சில வெள்ளி தூவல்கள் சேர்க்கிறோம். சரி, என் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள் தயாராக உள்ளன. அவற்றை தொடுவதற்கும் கூட நினைக்காது. என்ன செய்கிற சமையல்காரரே? அழகான காலனியின் வடிவத்தை வெள்ளை சாக்லேட்டால் நிரப்புகிறேன். சாக்லேட் அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. இப்போது அதை சமமாக பகிர்கிறோம். இப்போ நாம் அதை அப்படியே வைக்கலாம். தயார். ஆனால் இது மட்டுமல்ல. இப்ப நான் இது வெஜின் நிரப்பச்சு திளைக்க போகிறேன். வைரங்களால் அலங்கரிப்போம். ஓ ஆம், செழுமையானது. அற்புதம். சரி, அது மிகவும் நன்றாக இருக்கிறது செஃப். நான் என்ன செய்ய வேண்டும்? பால் இல்லை, முட்டைகள் இல்லை, முட்டைகள் இல்லை, மாவு இல்லை, பேன்ஸ் இல்லை. ஓ, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இதோ ஐஸ்கிரீம். ஓ, இது லெஸ்லிக்கு நிச்சயமாக பொருந்தும். வலிக்கு செவப்படா ஒரு டிஸ்கோ பால். சரியானது. அதை உடைப்போம். ஆம், அதை பாருங்கள். எல்லா விவரங்களும் என் ஐஸ்கிரீமை அலங்கரித்து விட்டன. நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ வாவ், அதை பாருங்கள். இந்த ஐஸ்கிரீமுடன் தொடங்கலாம். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது, ஆனால் மிகவும் கடினமாக உள்ளது. என் பற்கள் உடைந்து போகும் அளவுக்கு இருந்தது. இதை பற்றி என்ன சொல்வது? அழகாக இருக்கிறது. ஆப்பிள்கள். நன்றி பாட்டி. அதை பாருங்க, இது ஒரு காலனி. அதை அணிந்து பார்க்கலாம். இல்ல இல்ல, இது சாப்பிடுவதற்கே, அணிந்து பார்க்க அல்ல. ஓ வாவ், இது சாப்பிடக்கூடியதா? அருமை, எனக்கு இது பிடிக்கும். சரி, சமையல்காரர் வெற்றியாளர். ஓ ஆம், எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு ஒரு சாக்லேட் பார் செய்ய வேண்டும். வா, நான் முதலில் சமையல் தொடங்குகிறேன். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் மக்களே. நமக்கு சில பால் சாக்லேட் தேவைப்படும். 3 நல்லது. தேவையற்ற பொருட்களை நீக்கி சாக்லேட்டை முழுமையாக திரவமாகும் வரை உருக்கி பின்னர் அதை நன்றாக கலக்குகிறோம். நீல நிறமுச்சை சேர்க்கவும். அதுதான். அடுத்தது இந்த சாக்லேட் அச்சு தேவை. அந்த லபுபுவை பாருங்கள், அழகானது இல்லையா? சாக்லேட்டை அச்சில் ஊற்ற. இதோ என் மால் சீசர்கள். என்ன என்ன பலூன்கள் எங்கே? நீ சிறிய திருடன், இங்கே வா, என்னை பாரு. ஓ இல்லை. சரி, நான் இப்போவே போகிறேன். அட, இது அருமையாக இருக்கிறது. இனி உன்னை தேவையில்லை. பை இனி அப்படி செய்யாதே. ஆமாம், இப்போது 2 பாதிகளையும் இணைக்க வேண்டும். இதோ நமது சாக்லேட் லபுப்பு. சரி, சில விவரங்களை சேர்ப்போம். வாயிலா பாட்டி, பாருங்கள். பாருங்கள். வணக்கம். ஓ, என்ன இருக்கிறது? ஓ, அது எதுவும் இல்லை. என்ன என்ன என் லபுபு எங்க? அது எங்க போயிருக்கும்? எனக்கு தெரிந்து விட்டது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை சாப்பிட போகிறேன். அதை செய்யாதே. அது உன்னுடையது அல்ல. அது என்ன? சூசன், கண்ணே, விளையாடாத. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன்.
சரி, நான் கொஞ்சம் அழுக்காய் விட்டேன். ஆனா என் கைப்பையில ஏதோ இருக்கிறது. அது போதாது. அது கூட இல்ல. ஓ, ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறது. சரி, நான் அதை கண்டுபிடிச்சேன். அதுதான் நமக்கு தேவை. மேலும் சாக்லேட். நீங்கள் அதை அங்கே எப்படி பொருத்தினீர்கள்? ஒரு பெண்மணியின் ரகசியம் எப்போதும் வெளிப்படாது. சாக்லேட்டை நமது உருளை வடிவ மோல்டில் ஊற்றி உறைய விடுங்கள். ஓ, அதை பாருங்கள். இப்போது இது இன்னும் தயாராகவில்லை, ஆனால் ஏற்கனவே மிகவும் பரிச்சயமாக தெரிகிறது. ஆஹா, இன்னும் என்ன வேண்டும்? ஓ, ஆம், உள்ள கொஞ்சம் நுடல்ல. பிங்க் நிறம் கண்டிப்பாக. இப்போது இதோ எங்கள் லிப்ஸ்டிக், சாக்லேட் லிப்ஸ்டிக். பிராவோ. ஓ, நான் ஹம்பியர் மறந்துட்டேன். ஓ, ஆம், இதோ என் பிடித்த இதய வடிவ சாக்லேட். மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை லிப்ஸ்டிக்கின் உள்ளே ஊற்றுவோம். அது இனி தேவையில்லை. இப்போது நாங்கள் கொஞ்சம் தேன் சேர்க்கப் போகிறோம். அப்படியே பண்ணு. அத மூடு. சரியானது. நீ என்ன செய்கிறாய்? பாட்டி, உங்களுக்கு பைல் டைனமைட் ஏன் தேவை? ஏற்கனவே ஏற்றப்பட்டுள்ளது. அதை உள்ளே போடு. சீக்கிரம் செய். முக்கியமானது காயமடையாமல் இருப்பது. பாட்டியுடன் கெட்டிக்காரமாக இருக்காதது நல்லது. சூசன், இது உன் முறை. ஆமாம், நிச்சயமாக. பாட்டியின் கைப்பையில் பல விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு தேவைப்பட்டதை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். இதை செய்ய ஹேர் ட்ரையர் பயன்படுத்தி சாக்லேட்டை உருக்கவும். இப்போது அனைத்து சாக்லேட்டையும் பாட்டிலில் ஊற்றவும். மிகவும் நிறைய. ஓ, ஆமாம். இப்போ அதை நன்றா குலுக்குவோம். அப்படியே. மற்றபடி உள்ள வடிவத்தை அகற்றுங்கள். பாட்டிலின் உள்ளே நிறமுள்ள M&M களை நிரப்பவும். மற்றும் இந்த சின்னத்தை வெளியே ஓட்டுவோம். இதை ஒரு மூடியால் மூடிட்டு நான் முடிச்சிட்டேன். ஓ, எவ்வளவு புத்திசாலி பெண் சூசன். ஓ, வாவ், இங்கே எவ்வளவு நடந்துள்ளது. அந்த லபுபுவை பாருங்கள். நான் அதிலிருந்து தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை சாப்பிடுவதற்கு கூட வருத்தமாக இருக்கிறது, ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, வாவ், எத்தனை பந்துகள் உள்ளன என்பதை பாருங்கள். இந்த பந்துகளை எல்லாம் நான் முயற்சிக்கிறேன். நான் முடியாது. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. இத பாருங்கள், இது ஒரு லிப்ஸ்டிக். சாக்லேட் ஒன்று உண்மையானது போலவே தெரிகிறது. ருசியாக இருக்கிறது. அதற்குள் தேஞ்சலியும் சில சாக்லேட்டும் இருக்கின்றன. ஓ, வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது சாக்லேட் கோகா கோலா பாட்டிலை பாருங்கள். அதை உடைப்போம். ஓ, ஆம், அதை பாருங்கள். உள்ள எவ்வளவு M&Ms இருக்கின்றன. அருமை. இதையெல்லாம் சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ரொம்ப சுவையா இருக்குது. யாம் யாம். வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. அது பாட்டி. ஓ, நம்ப முடியவில்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காத்திருங்கள், கொண்டாட்டத்திற்காக எனக்கு ஒரு சிறப்பு உடை உள்ளது. அதுதான் என்னை போன்றவராக இருக்க சிறந்த நாள். போகலாம். ஓ, நீ இங்கேயா? என் ஐஸ்கிரீம் முடிந்து விட்டது. சரி, இது முடிந்துவிடும். சில சாக்லேட் பார்களை எடுத்து ஒரு கொள்கலனில் வையுங்கள். அப்படியே. இப்போது ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்து நம் அழகான சுவையான சாக்லேட்டை உருக்குவோம். அதுதான். சரி, பாருங்கள் நண்பர்களே, என்கிட்ட என்ன இருக்குது. நாங்கள் ஐஸை கண்டெய்னரில் மூழ்கடிக்கிறோம். இப்போது அதை திருப்பி மற்ற பக்கத்திலிருந்து பால் ஊற்றுகிறோம். சிரப் சேர்த்து மூடுங்கள். அனைத்தையும் நன்றாக குலுக்கி கலக்கவும். என்ன ஒரு குளிர்ந்த பந்து. அதை பாருங்கள். அதுதான். இது குளிர்ச்சியாக இருக்குது. இப்படி லிப். ஓ, ஆம், நீ சரியாக சொல்ற. இது வேடிக்கையாக இருக்குது.
ஏய், நான் கூட அதை புடைக்கட்டும், சரியா? பிடி ஓ இல்ல என் சாக்லேட். மன்னிக்கவும். அப்படியா? சரி சரி, எனக்கு அது சரியாக தோன்றுகிறது. அதை ஏற்கனவே எடுத்துக்கொள். நன்றி குவென்டின். இதை திறப்போம். மற்றும் இதோ மிகவும் சுவையான ஐஸ்கிரீம். இந்த சுற்றில் நாங்கள் சமமாக இருக்க மாட்டோம் என்று நான் நம்புகிறேன். இப்போது எங்கள் சுவையானவற்றை அழகான பருத்தி மிட்டாயில் சுருட்டுங்கள். அப்படியே. இப்போது நான் அதை வெட்டுகிறேன். இந்த இனிப்பை பாருங்கள். வாவ், அற்புதம். அஃப், ஏன் என்ன நடக்கிறது? அப்படியே, அதுதான். வாங்க, இப்போது நான் ஓரியோ குக்கீஸின் சில துண்டுகளை எடுக்கப் போகிறேன். கொஞ்சம் பால் எடுத்து அதில் நிரப்புகிறேன். ஒரு குச்சியை எடுத்து அதில் வையுங்கள். இப்போது அதை உறைய வைக்க ஒரு உரை ஸ்ப்ரே பயன்படுத்துகிறோம். ஆமாம், இதோ எங்கள் அழகான ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து கெட்டியாக காத்திருக்கிறோம். நான் எங்கள் ஐஸ்கிரீமை தட்டில் வைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். அருமை. உன்னால என்ன லிவ்? நான் இங்கே ஒரு சிறப்பு சாதனம் வைத்திருக்கிறேன். முதலில் நான் கொஞ்சம் பனியை வைக்கிறேன். அப்புறம் நான் மூடியை மேலே வைத்து அதை ஆன் செய்ய போகிறேன். இவ்வாறு நான் நொறுக்கிய பனியை பெறப் போகிறேன். இப்போது நான் எவ்வளவு சிறப்புகள் வேண்டுமானாலும் சேர்க்கலாம். இதில் மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ் வைத்து அலங்கரிக்கிறேன். இதோ முடிந்தது. சரி, சாப்பிடுங்க. வாவ், எவ்வளவு சுவையானவை! அவற்றை பாருங்கள், ஒவ்வொன்றும் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. இந்த நொறுக்கிய பனியுடன் தொடங்குகிறேன். ரொம்ப நிகழ்ச்சி. வாவ், வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு சுவைகள். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். வாவ், இது ஓரியோ பால் மற்றும் சாக்லேட். அருமை, எனக்கும் இது பிடிக்கும். இப்போது அந்த இனிப்பை பாருங்கள். நான் முயற்சி செய்கிறேன். வாவ், இது எப்படி தோணுகிறதோ அப்படியே சுவையா இருக்கிறது. ஆனால் வெற்றியாளர் யார்? ஓ, வெற்றியாளர் வெற்றியாளர் கார்டன் கேண்டி டெசர்ட். ஹூரே, நன்றி, நான் வென்றேன். இப்போது எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயாரிக்கவும். என்ன அழகான விஷயம். என் கெட்டில் எங்கே? ஓ, அங்கே இருக்கிறது. அருமை. அதில் ஏற்கனவே நிறைய சுவையான சூடான சாக்லேட் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான மனம். அதை நமது கோப்பையில் ஊற்றுவோம். இப்போது கொஞ்சம் கலக்குவோம் மற்றும் நம்முடைய பாலை கெட்டியான நுரையாக்கி அடிக்கவும். முடிந்தது. இப்போது பால் நுரையை ஒரு கோப்பையில் வைக்கிறோம். நான் ரோஸ் தனது படத்தில் வைத்திருந்தது போல நுரையால் ஒரு பூனை உருவாக்க விரும்புகிறேன். ஓ ஆம், இப்போது கண்கள் மற்றும் மூக்கை வைக்கலாம். ஓ, மீசையை மறக்காதீர்கள். அது மிகவும் அழகிருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கிறீர்களா ஜெல்? ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நானும் பால் அடிக்க விரும்புகிறேன். நான் கார்டனில் உள்ள அனைத்து பாலையும் ஒரே நேரத்தில் நுரை போல் அடிக்கிறேன். ஓ, இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? அனைத்து பாலும் சுற்றி பறக்கிறது. ஓ, இப்போது பால் விலக்கி வைப்போம். ஆனால் நம்மால் எங்கு நுரை பெற முடியும்? ஓ, பாலரினாவிடம் சில இருக்கிறது. அதை திருடி விடலாம்.
அப்படியே எனக்கு இன்னும் தேவையில்ல. பால் நுரைய சூடான சாக்லேட்ல வைக்கலாம். நான் வைத்துள்ள அச்சம் மறக்காதீங்க. இது நான் பயன்படுத்த போகும் ஸ்டென்செல். நிறுத்து. ஓ இல்லை, எல்லாம் ஊர்ந்து விட்டது. அது அழகாக இல்லை. நான் வெற்றி பெறவில்லை. சரி, அந்த கிரீம் அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன், இல்லையா? இந்த கிரீமை ஆச்சில் வைக்கலாம். இப்போது அதனை ஃப்ரீசருக்குள் வைக்கலாம். வாவ், சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாருண்ணா, எனக்கு ஒரு கோலை கொடு. வா, எனக்கு கொடு, எனக்கு அது தேவை. சேஃப், நீ என்ன செய்கிறாய்? என்ன தொடாதே. நான் உனக்கு இன்னொரு பெரிய குவளை கொடுக்கிறேன். இதை பயன்படுத்து. சிறப்பு, நன்றி பாலரினா. அதுதான் எனக்கு தேவை. நன்றி நன்றி. ஓ, என்னை தொடாதே. ஓ சரி, சமையல் தொடங்குவோம். கோகோவை குவளையில் ஊற்றுங்கள். அப்போ நமக்கு நிறைய பால் தேவை. அப்புறம் பால் நுரையை பரப்புவோம். பால் நுரையால் ஒரு புனமுகத்தை உருவாக்க வேண்டும். பணியை மறக்காதீர்கள். சரி, நான் செய்து விட்டேன். அருமை. இப்போது மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். அவற்றை குவளையின் மேல் எல்லாம் வைத்து கொஞ்சம் சூடாக்குவோம். மிகவும் நல்லது. நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். வாவ் ஜில், அது உனக்காகவும் தானா? ஓ ஆம், முதலில் குளிர்சாதன பெட்டியிலிருந்து அச்சை எடுக்கலாம். இந்த பூனை அச்சை எடுத்து முடிஞ்சிட்டது. ஓ சரி, இத பால் நுரையில வைக்கலாம். இது தயாராகிவிட்டது. வா ரோஸ், இதை முயற்சி செய். ஓ, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இந்த பெரிய குவளை கொண்டு முயற்சி செய்வோம். இது மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவை மிகவும் சுவையாக உள்ளன. பானத்து தானே முயற்சி செய்வோம். சுவையாக உள்ளது. வாவ், என்ன அழகான குவளை. மேலும் சாக்லேட்டில் ஒரு பூனை நீந்துகிறது. நான் இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது மிகவும் நல்லது. அடுத்தது என்ன? எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. பானமும் சுவையாக இருக்கிறது. மேலே உள்ள பூனை அற்புதமாக இருக்கிறது. இந்த முறை வெற்றி பெறுவது பாலரினா என்று நான் முடிவு செய்துள்ளேன். ஓ உண்மையா? ஹூரே! முதல் பணியாக எனக்கு ஒரு கேக் சுட வேண்டும். ஓ, நான் புரிந்து கொண்டேன். நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அதை எடுத்துக்கொள்வோம். முதலில இது ரொம்ப நல்லா இருக்கு. அருமை. நாம் அதை எங்கள் ஸ்பாஞ்ச் கேக்கில் வைக்க தொடங்குகிறோம். பின்னர் அதை சமமாக பரப்புகிறோம். அப்படியே பல அடுக்குகளுக்கு. பின்னர் கிரீமை பக்கங்களில் வைத்து சமமாக்குகிறோம். ஆனால் கேக் சுவையாக மட்டுமல்ல, அழகாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் அதை வெட்டி வேறுபட்ட வடிவமாக மாற்றுகிறோம். இப்போது மற்றொரு கிரீமை சேர்த்து கேக்கை பட்டாம்பூச்சி போல அலங்கரிக்கிறோம். அழகாக இருக்கிறது. நீங்களும் அப்படியே நினைக்கிறீர்களா? ஓ, எனக்கு இன்னும் பல விளைவுகள் உள்ளன. அதை பாருங்கள். அழகாக இருக்கிறதா? இப்போது அவற்றை பெட்டியில் வைக்க வேண்டும். அப்படியே அவள் அதை திறக்கும் போது அவை பறந்துவிடும். நான் முடித்து விட்டேன். அப்போ என்னை பற்றி கிராண்ட்மா பாருங்கள். இப்போது இந்த சுவையான சாக்லேட்டை இந்த கேக்கின் மேல் ஊற்ற போகிறேன். உண்மையில ரொம்ப சுவையாக இருக்கிறது. நாங்கள் அதை கேக்கின் மேல் முழுவதும் ஊற்றுகிறோம். அப்படியே நிற ஸ்பாஞ்ச் கேக் ஜெம்ஸ் இருக்கிறோம். அது புல்வெளி போல தோன்றும். இதோ ஒரு ஏரி. இது ஒரு தீவிரமான எரிமலை ஆக இருக்குது. எனவே நான் என் வேதியியல் கிட் எடுத்து வந்தேன். ஓ ஆம், நான் சிறப்பு பொருட்களை கலக்க வேண்டும். எனக்கு வெடிக்கும் எரிமலை இருக்க வேண்டும்.
அது ரொம்ப நல்லது. ஹனி, நீ செம்மையாக செய்கிறாய். இதோ முதல் எதிர்வினை. நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றுகிறோம், அதனால் இங்கே எங்களுக்கு லாவா உள்ளது. ஓ ஆ, அற்புதம், மிகவும் நிஜமாக தெரிகிறது. ஆஹா, நீ சிறப்பாக செய்தாய் பேரனே. ஓ வாவ், அத பாருங்க. நீங்கள் உங்கள் எரிமலைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது நான் என் மாஸ்டர் பீஸை முடிக்க தயாராக இருக்கிறேன். யூனிகார்ன்களின் வடிவில் சில அலங்காரங்களை சேர்க்கிறேன். அப்படியே பச்சை நிறமாக கிரீமை சேர்த்து அலங்காரத்திற்காக சில பூக்களை சேர்க்கிறேன். அடுத்ததாக இறுதி தொட்டியை சேர்க்க வேண்டும். நம்ம ஆக்சுவல் நீல சாக்லேட்டை நிரப்ப போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் மின்னல்களை சேர்ப்போம். நான் முடித்து விட்டேன். இதோ உங்களுக்கு. வாவ், இந்த கேக்குகள் மிகவும் அற்புதமாக இருக்கின்றன. நான் அவற்றை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. வாவ், இந்த 3 அடுக்கு கேக்கை பாருங்கள். வாவ், அந்த நீர்வீழ்ச்சி பாருங்கள். அது அற்புதமாக இருக்கிறது. கேக்கை சுவைக்கட்டும். இதன் உள்ளே வானவில் உள்ளது. மிகவும் சுவையாக இருக்கு. ஓ ஆம், இப்போது இந்த பட்டாம்பூச்சி பெட்டியை திறக்கலாம். வாவ், சிறப்பு விளைவுகள் அற்புதமாக இருக்கின்றன. கேக் தானும் ஒரு பட்டாம்பூச்சி போலவே இருக்கிறது. ஓ, நான் இதை சுவைக்கிறேன். இது உண்மையிலேயே ருசியாக இருக்கிறது. அந்த எரிமலை கேக்கை பாருங்கள். இது மிகவும் நிஜமாக தெரிகிறது. இப்போது கேக்கை தானே சுவைக்க போகிறேன். சரி, எனக்கு அமைப்பு பிடிக்கவில்லை, ஆனால் சுவை சரியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ, நான் வெல்வேன் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு நிபுணர் அல்லவா? சுற்றில் எனக்கு ஒரு சுவையான பர்கரை செய்து காட்ட வேண்டும். எளிதானது. ஓ, என்னால் பர்கர்கள் பற்றி எதுவும் தெரியாது. நான் பர்கர்கள் விரும்புகிறேன். இது கிட்டத்தட்ட நான் தான் சாப்பிட போறேன். சமையலுக்கு ஆரம்பிக்க நேரம் வந்துட்டது. நான் வெற்றியடைய நேரம் வந்துட்டது. ஹே, அது என் தக்காளி. அது அவ்வளவுதான் எடுத்துட முடியாது. என் பேத்திக்கு சுவையான பர்கர் மட்டுமில்லை, ஆரோக்கியமான பர்கரையும் கிடைக்கும். தக்காளி, வெங்காயம், வாழைக்காய், அந்த இறைச்சி எனக்கு தேவையில்லை. நீங்களுக்கு தெரியுமா, இது உங்களுக்கு மிகவும் கேடு. உங்க சமையலை விட மோசம் இல்லை. முக்கியமானது அன்புடன் சமையல் செய்தல். அப்போ நான் தயாரிக்கும் சத்தான பர்கர் மட்டுமல்ல, ருசியானதாகவும் இருக்கும். இதுவே சத்தான உணவுக்குரியதாக நான் கூறுவது. உங்களின் தேவையில்லாத உணவை வேண்டாம். ஒரு பண்ணையில் உள்ள பேய்களுக்கே அந்த அளவு புல் தெரியாது. நீங்கள் உங்க பேத்திக்கு அதை தரப்போவதாக நம்ப முடியவில்லை. உண்மையான பர்கர் இல்லாமல் பர்கர் என்ன? அது மிக முக்கியமான பகுதி. அப்புறம் வீர்க்காமல் இருக்க சிறிது சீஸ் மற்றும் சாஸ் வேண்டும். நான் ஏற்கனவே 3 சட்டி விடுகிறேன். ஆ, முட்டாள் வெங்காயம். இத பர்கருக்கு சேர்க்கிறது யார்? ஓ சாமி, நான் எதையும் சமைக்க முடியாமல் இருக்கிறேன். உதவ முடியாமல் இருக்க இங்கே ஒரு சாக்லேட் துண்டு எடுத்துக்கொள்ள. ஒரு சாக்லேட் பார், அதுவே முடிவு. அது ஒரு அற்புதமான யோசனை. சாதாரண பர்கர் சமைக்க அதற்கு பதிலாக இது ஸ்வீட் மற்றும் சாக்லேட் செய்தால் எப்படி இருக்கும்? இது இந்த சாக்லேட் பர்கர் ஜாம்பவானாக மாறப்பே ஆகிறது. இன்னும் ஓரளவு சாக்லேட் மாத்திரம் உள்ளது. வாய்ஸ், இதுவரை நீ பார்க்காத குளிர்ச்சியான சாக்லேட் பர்கர் இது. கேக்கின் மேல் கொடியில் சேர்க்கப்படும் சாக்லேட் சிறப்பு சாஸ் தான் என்னுடைய பர்கரை அற்புதமாக காட்சியளிக்க செய்கிறது. வாவ், நான் ஒரு சாக்லேட் பர்கரை முன்பே பார்த்ததில்லை. இது உண்மையில் ருசியாக இருக்கும் என நினைக்கிறேன். இது அற்புதமாக இருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகிறது என்ன பார்க்கலாம். ஏய், பாட்டி எங்கு உள்ளது? நான் விவசாயத்தில் இருக்கும் ஒரு ஆட்டுவாசலா? இது உங்களுக்கு ஆரோக்கியமாக தெரியவில்லை.
இப்படிப்பட்ட பார்கர்கள் எனக்கு சந்தோஷமாக தெரியவில்லை. வாவ்! ஆனால் இந்த மூன்றாவது உண்மையில் ஒரு எதிராளி. இந்த பர்கர் மிகவும் கம்பீரமாக தோன்றுகிறது. சுவையாக உள்ளது. அடுத்தது சரியான மதிய உணவுக்கென எந்த பர்கரை நான் தேர்வு செய்ய வேண்டும்? இனிப்பு தவோ, நிறைந்ததொரு தவோ? இல்லை, இறுதியில் எனக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும். அது மிகவும் ஆரம்ப காலமாகும்.